உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆண்கள் மருத்துவ பிரிவு உள்ளிட்ட பல பகுதிகளில் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை கண்டறிய உதவும் இசிஜி எடுக்கின்ற கருவிகள் சுமார் 10 பழுது ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் கடும் சிரமம். அதேபோல் இதய துடிப்பை கண்டறியும் இரத்த அழுத்த மானிட்டர் 35க்கும் மேற்பட்டது பழுதாகி உள்ளது. கையூட்டு பெற்றுக்கொண்டு தரமற்ற பல மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்படுவதால் சில மாதங்களிலேயே பழுது ஏற்படுகின்ற அவலம் என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவ பிரிவு, நுண்கதிர் பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் பிரிவு, இயன்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, காது மூக்கு தொண்டை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இயங்கி வருகின்றன. இந்த அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த உள் மற்றும் புற நோயாளிகள் என 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி அருகே உள்ள ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அரசு தலைமை மருத்துவமனையில் நிர்வாக கோளாறு காரணமாக எந்தவிதமான முன்னேற்றமும் காணப்படவில்லை. கிட்டத்தட்ட 750 படுக்கைகள் உள்ள இந்த மருத்துவமனையில் 90 மருத்துவர்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் வெறும் 56 மருத்துவர்களும் 140 செவிலியர்கள் உள்ள இடத்தில் 110 செவிலியர்கள் மட்டுமே பணிபுரிவதால் நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்க இயலவில்லை. இந்த நிலையில் நெஞ்சுவலி, இதயம் தொடர்பான பிரச்சனைகள், மூச்சு திணறல், தலை சுற்றல் அல்லது மயக்கம், ஒழுங்கற்ற இதய துடிப்பு, உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு அல்லது நீரிழிவு போன்ற இதய நோய்க்கான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இதய தசையானது குறிப்பிட்ட இடங்களில் பழுதடைந்துள்ளதா என்று அடையாளம் கண்டறியும் இசிஜி எனப்படும் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பரிசோதனையை மருத்துவர்கள் மேற்கொள்வர். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இசிஜி கருவி அனைத்து பிரிவுகளிலும் கையாளப்பட வேண்டும் என்ற மருத்துவமனை விதி உள்ளது. ஆனால் ஆண்கள் மருத்துவ பிரிவு, ஆண்கள் சர்ஜிக்கல் பிரிவு, பெண்கள் சர்ஜிக்கல் பிரிவு, பெண்கள் சிறப்பு மருத்துவ பிரிவு, ஐசியு வார்டு, எமர்ஜென்சி வார்டு போன்ற பல பிரிவுகளில் உள்ள இசிஜி கருவிகள் சுமார் 10 பழுதடைந்து கேட்பாரற்று உள்ளது. ஏராளமான நோயாளிகள் வருகின்ற இந்த அரசு தலைமை மருத்துவமனையில் இசிஜி மருத்துவ கருவி மிகவும் முக்கியமானது. பல பிரிவுகளில் பழுதடைந்துள்ளதால் நோயாளிகள் இசிஜி எடுக்க வார்டுகளில் இருந்து நீண்ட தூரம் நடந்து வந்து எமர்ஜென்சி பிரிவு அருகே பல மணி நேரம் காத்திருந்து இசிஜி எடுக்கும் அவலநிலை உள்ளது. அது மட்டுமின்றி எமர்ஜென்சி பிரிவருகே செயல்படும் இசிஜி பிரிவில் உள்ள தொழில் நுட்புணர் மாற்றுத்திறனாளி என்பதால் அவரால் இசிஜி விரைவாக எடுக்க முடியவில்லை. இதனால் மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் நோயின் தன்மையை உடனடியாக கண்டறிய முடியவில்லை என நோயாளிகள் புலம்புகின்றனர். அதேபோல இரத்த அழுத்தம் பிரச்சனைகளை கண்டறிய பயன்படுத்தப்படும் இரத்த அழுத்த மானிட்டர்கள், துல்லியமான தானியங்கி டிஜிட்டல் இரத்த அழுத்த மானிட்டர்களும் 35க்கும் மேல் பழுது ஏற்பட்டு காண்டாமினேஷன் முறையில் தூக்கி வீசப்பட்டுள்ள அவலங்கள் ஏற்பட்டுள்ளது. எந்த மருத்துவ பிரிவிலும் சேதமடைந்த இரும்பு பொருட்களை வைக்கக்கூடாது என்ற விதிகள் இருந்தும் ஒரு வார்டில் சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட இரும்பிலான பொருட்கள் நோயாளிகள் மத்தியில் வைக்கப்பட்டுள்ளது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மருத்துவமனை உபகரணங்கள் தொடர்பாக உதவி நிலைய மருத்துவரிடம் கேட்டபொழுது அனைத்து பிரிவுகளிலும் வைப்பதற்காக ஏஜிசி தேவைப்படுகின்றது, அதற்குண்டான இண்டன் போடப்பட்டுள்ளது, இன்னும் 1 மாத காலத்திற்குள் ஏஜிசி பிரச்சினை தீர்க்கப்படும் என 1 மாதமாக கூறிக்கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஏராளமான கருவிகள் பழுதடைந்து காண்டாமினேஷன் பகுதியில் போடப்பட்டுள்ளதை ஆய்வு செய்யும் என நோயாளிகள் எதிர்பார்க்கின்றனர். ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்து உயிர்காக்கும் உபகரணங்கள், ஏசி, இன்வெர்டர், வென்டிலேட்டர் உள்ளிட்ட சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மோசமான நிலையில் வழக்குப்பதிவு செய்தும் இதுவரை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை. புதியதாக மருத்துவமனை இணை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ள ஹெல்லாரினா ஜோஷிட்டா நளினி அவர்களாவது மாவட்ட அளவில் மருத்துவமனையில் உள்ள குறைபாடுகளை தீர்த்து வைப்பாரா என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.